கேரள தலைவருக்கு ஒரு வேண்டுகோள். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆனால் என் பெயர் சொல்ல விரும்பவில்லை. சென்னையில் பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன். ஆனால் இந்த கேரளாவில் நடந்த சம்பவத்தை என்னால் டிவியில் பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு கோராமை, அவ்வளோ ஒரு கொடுமை, அவ்வளோ ஒரு இம்சை, இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க மக்கள். குழந்தையும் குட்டியும் பெரியவங்களும் சிறியவங்களும் குடும்பமாக போயிருக்காங்க. கண் எதிர்க்க எனக்கு டிவியில் பார்த்துட்டு மனசே ஆறலைங்க. எனக்கு வயநாடு, கொண்டகை, எத்தனை ஊர் அழிஞ்சிருக்கு. அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக வீடு வாசலில் தோட்டம் துறவு கட்டி அவங்கவுங்க ஆளணும், அனுபவிக்கணும். எவ்வளோ மனக்கோட்டையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. எல்லா மக்களும் போய் சேர்ந்துட்டாங்களே இறைவன்கிட்ட போயிட்டு. என்ன தான் நடந்தது என்னன்னே தெரியலப்பா. அந்த கடவுள் எதனா குறிக்கோள் வச்சுருக்காரான்னு தெரியல. இல்லை எதுக்கு இப்படி நடக்குது? இது 2வது சம்பவம் கேரளாவில் நடந்தது. இது 2வது சம்பவமாக இருக்குது. ஏன் அந்த ஊர் அப்படி ஆகிடுது? தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எங்கே பிழைக்க போயிருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ கற்பனையில் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ ஆசையில் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு என்னென்ன நினச்சாங்களோ எல்லாம் தாய் புல் தகப்பன் பிள்ளையை விட்டு அலையிறது, பிள்ளைங்க தாய் தொப்பில் விட்டு கண்ணீர் விட்டு அழறது, அதெல்லாம் பார்க்கவே முடியலைங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. எனக்கு அதை பார்க்க மனசு கொதிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னால் முடிஞ்ச ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி என்னால் உதவலாம் முடியாது. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு, லேடி. எனக்கு எதுவுமே உதவ முடியாது. எனக்கு இதை பார்த்து ஒரு இரங்கல் தான் தெரியப்படுத்த முடியும். அதுக்கு பார்த்தோன்னே எனக்கு மனசு அப்படி சஞ்சலமாக இருக்குது. எனக்கு இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது? 1000 பேர் 1000 கொட்டி கொடுத்தாலும் போன உயிர் வராது. அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா குழந்தை அழறான் தேம்பி அதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கொதிக்குது. சொந்த பந்தமெல்லாம் அழறாங்க, தனித்தனியாக நிற்கிறாங்க. கும்பலாக வாழ்ந்தவங்களாம் தனித்தனியாக நிற்கிறாங்க. அதை கேட்க என்னால் காது கொடுத்து கேட்க முடியல, டிவியில் பார்க்க முடியல. எனக்கு ஏன் அப்படி அவசியம் இருக்குன்றது தயவுசெய்து சொல்கிறேன். அந்த ஊர் ஏன் அப்படி நடக்குது, அது எதனால் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். அங்கே இருக்கிற தலைவர், அங்கே இருக்கிற மினிஸ்டரு, அங்கே இருக்கிற கவுன்சிலரு, அங்கே இருக்கிற கலெக்டர் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் என்ன நடவடிக்கை எடுத்து பாருங்கள். என்னால் உதவி பண்ண முடியாது. என்னால் ஒரு இரங்கலை தெரிவிக்கலாம். அதை நினச்சி மனசு வேதனைப்படலாம். அதுக்காக நான் பிரார்த்தனை கூட செய்யலாம். அதுக்காக நம்மளால் உண்ணாவிரதம் இருக்கலாம். ஆனால் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. நான் இது இந்த யூடியூப்பில் போடுறேன். இதை நான் எல்லாரும் மக்களும் பார்த்து அது என்னான்னு கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணுதுன்னே புரியலை எனக்கு. அவ்வளோ மக்கள் அப்படி வீடோடு அடிச்சு போயிருக்காங்க. அவங்க என்ன நிலமையில் வீடு கட்டினாங்களோ, என்ன கஷ்டத்தில் வீடு கட்டினாங்களோ, என்ன சந்தோஷத்தில் வீடு கட்டினாங்களோ எல்லாமே பொடியாக போயிடுச்சு. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுளை பிரார்த்திக்கிட்டு, நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஐயப்பனை வேண்டிக்கிட்டு, என்ன தவறு நடந்ததுன்னு தெரியலை, அதை வேண்டிக்கிட்டு இனி அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும்ப்பா. இது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். எல்லாம் மீதி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். இனிமேல் அந்த ஊருக்கு எந்த அழிவும் வராமல் நல்லா இருக்கிற ஊராவது இனி நல்லா வாழ்ந்து வரணும். எவ்வளோ கோட்டை கட்டியிருப்பாங்க, எவ்வளோ மனசில் ஆசை பாசம் வச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன சொல்ல தெரியும்? கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். இதுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லைப்பா. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. எனக்கு பேச வாய் வரலை. இதை நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், எல்லாம் படிச்சுப்பா கேட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன பணக்காரர் இருக்கிறீங்களோ, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதில் கொடுத்து அவங்க உதவி செஞ்சு அவங்கள மீட்டு கொண்டு வாங்க. நன்றிப்பா.